அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 17 பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன், ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வீராங்கனை யார்? ஒரு அப்பாயின்மெண்ட்டில் இந்த கொஷினை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதாவது ஆசிய விளையாட்டு ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உறுப்பினராக ஒரு இந்திய வீராங்கனையை நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனி வில்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எலெக்ஷன் ரிலேட்டடான கொஷின். கண்டிப்பாங்க எலெக்ஷன் ரிலேட்டடான கொஷின். இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற நியூஸ் பற்றி கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எலெக்ஷன் சம்மந்தமாக நம்ம புக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாண்டர்டாக, அந்த கொஷின்ஸ்லேருந்து கேட்கலாம். அதனால் அந்த லெசன்ஸுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள், தமிழ்நாட்டில் முதல் முறையாக எந்த ஆண்டு நோட்டா அறிமுகம் செய்யப்பட்டது? பார்த்திங்கன்னா நோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2013, அதாவது தமிழ்நாட்டில், ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா ஏற்காடு இடைத்தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபுல்லாக தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக எலெக்ஷன் அப்போ நடந்திருக்காது. ஏற்காடு இடைத்தேர்தலில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டாவை அறிமுகப்படுத்துகிறாங்க 2013. அப்போ இந்தியாவில் ஃபுல்லாக எப்போ எந்த லோக்சபா எலெக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014, ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்தியா ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2014. ஏன்னா 2017 தான் லோக்சபா எலெக்ஷனே நடந்துச்சு. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏற்காடு இடைத்தேர்தல் 2013. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநில அரசை நிர்வகிக்கும் சிஸ்பேஸ் என்ற ஓடிடி தளத்தை தொடங்கியுள்ளது? இப்போ ஓடிடி அந்த தளம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு இது. அது கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில். அப்போ எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா கேரளா. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டேட் ஒரு கவர்மெண்ட்டாக எடுத்து ஓடிடி தளத்தை ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், இந்த மாநாடு டைப் கொஷின்ஸ்லாம் நிறையாவே கேட்குறாங்க. நம்ம G20 மாநாடு அதெல்லாம் இனி வரக்கூடியதில் நம்ம எல்லாமே பார்க்கலாம், சரிங்களா? சங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி நிறைய மாநாடுகள் இருக்குது. இனி வரக்கூடிய பார்ட்ஸில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இதில் G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடைபெற்றது. அப்போ G7 உச்சி மாநாடுனா அதில் எத்தனை மெம்பர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்போ அந்த 7 கண்ட்ரிஸ் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா. இதில் பாருங்கள், நம்ம இந்தியா இதில் மெம்பராக கிடையாது. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு இதில் இந்தியா மெம்பராக இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். G20 நம்ம இருக்கோம், G7 கிடையாது, இந்தியா இல்லை. என்னென்ன கண்ட்ரி தான் இருக்காங்க? கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா, ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், இது ஒரு அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடானது, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி. புதிய கடற்படையோடைய தலைமை தளபதி யாருங்க? தினேஷ்குமார் திரிபாதி, ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னங்க இருக்குது பாருங்கள், ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வீராங்கனை யாருங்க? சைனி வில்சன். அடுத்தது, நோட்டாவை தமிழ்நாட்டில் எந்த 2013 ஏற்காடு இடைத்தேர்தல் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் 2014 லோக்சபா எலெக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது, இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநில அரசை நிர்வகிக்கக்கூடிய சிஸ்பேஸ் என்ற ஓடிடி தளத்தை தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அந்த ஓடிடி தளத்துடைய பெயர் கூட பார்த்து வச்சுக்கோங்க. கேரளா தொடங்கிய அந்த ஓடிடி தளத்துடைய பெயர் என்ன அப்படிங்க கூட கேட்கலாம், ஓகேங்களா? அடுத்தது, G7 உச்சி மாநாடு எங்கெங்கே நடந்துச்சு? இட்டாலியில். அதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க, இதில் இந்தியா கிடையாது, ஓகேங்களா? அடுத்தது, இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி, ஓகேங்களா? இந்த பாட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். நன்றி.